எனக்கு புரியலைங்களே பாப்போம். உனக்கு மான வெட்டமே கிடையாது, எங்க போய் சாகுறது மாமோ? இப்படி எல்லாம் சொல்லி ஒரு மதத்தை ஒட்டி விட்டாலும் உன் மதப்படி நீ தேவையா மகன்னா? அவர் வந்து தமிழர்களை அட்ரஸ் பண்ணும் பொழுதெல்லாம் அவர் இந்த வார்த்தையை சொல்வார். இது சுயமரியாதை அப்படிங்கிறதுல எந்த இடத்துல நீங்க வந்து ஏத்துக்க முடியும்? இது சுயமரியாதை அற்ற மக்கள் தான் இதை ஏத்துக்கிட்டு இருப்பான். இவரோட பேச்சை கேட்டுட்டு இதுக்கு கோவப்படாம இருக்கானா அவனுக்கு சுயமரியாதை இல்லைன்னு அர்த்தம். நான் அவங்களை நம்பாமல போயிட்டு நான் இது ஒரு 100 பேரோ 1000 பேரோ பாத்துருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்களாம் போய் தேடி பாக்குறதுக்கு எங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பீச், அவரோட கான்வர்சேஷன் ஸ்பீச் இருக்குல்ல, முழுசா ஒரு 1 மணி நேரம் ஸ்பீச் எடுத்து வைங்க. அதுல அவரு 2-3 தேமக்கையாவது வந்துரும். வராம இருக்காது எந்த ஸ்பீச்சுமே. எந்த ஸ்பீச் நீங்க எந்த ஊர் ஸ்பீச் எடுத்துக்கோங்க. சங்க இலக்கிய வெங்காயம் அதுவில் இல்லையா நீ பார்க்க முடியுமா? எதுல இருக்குது? உன் இதுல இருக்கிறதெல்லாம் இந்த சாமி அவங்க கொண்டாச்சு, அதுகளுடைய ஒழுக்கம் நாணயம் உன்னுடைய முக்கால்தனம் அதுதானே அதில் இருக்குது. தமிழ் மொழிக்கும் பிராமணத்துக்கும் என்ன தொடர்பு? அப்ப நீங்க என்ன கிரியேட் பண்ண பாத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த தமிழ் ஐடென்டிட்டிங்கிறதே பிராமின்ஸோட ஐடென்டிட்டின்னு கொண்டு வர பாக்குறாங்க. இது மோர் ஆர் லெஸ் ஒர்க்கிங் ஃபார் பிராமின்ஸ் தான். என்னோட அடையாளத்துல அவர்களுக்கு தாரவாரத்து கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு கிட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்க்குற வேலை தான். இது கூலிக்கு மாரடிக்கிறது தான். டபுள் ஏஜென்ட் தான் இது. அந்த வேலையை தான் பண்றீங்க. என்னோட அடையாளம் வழிபாடு எல்லாமே பிராமணர்களோட எல்லாம் அவங்களுக்கு ஃபுல் கிரெடிட் அவங்களுக்கு தான். பிராமணர் மட்டும் இல்லைன்னா இருந்திருப்பியா அது இருந்திருப்பியா அந்த அளவுக்கு கொண்டு விட்டுறது. விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னப்பா இருக்கு இப்ப வந்து என்னன்னா ஈவேரா மட்டும் இல்லைன்னா நீ ஜட்டி போட்டிருப்பியா கோமணம் கட்டியிருப்பா அப்படின்னு வந்துட்டானுங்கல்ல.